தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அவன் தாள் வணங்கி அவன் அருளாலே என்னுடைய குல தெய்வத்தின் அனுகிரகத்தினாலும் என்னுடைய உபாசனை தெய்வமான பாலா திரிபுர சுந்தரி தெய்வத்தின் அனுகிரகத்தினாலும் இஷ்ட தெய்வம் சுப்பிரமணியருடைய அனுகிரகத்தினாலும் என்னுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய குருமார்களுடைய அனுகிரகத்தினாலும் ஆதித்யர் முதலான நவகோள்களின் அனுகிரகத்தினாலும் 2026 குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கப் போகிறது, 12 ராசிகளுக்கும் கொடுக்கக்கூடிய யோகங்கள் என்ன, நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது ரிஷபராசிக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ரிஷபராசி முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். என்னுடைய மதிப்பெண் 80%, என் 90 கொடுக்கலாங்க. ரிஷபராசிக்கு மிக அற்புதமான காலம், யார் சொன்னாலும் நம்பாதீங்க. மிக யோகமான காலம். 10 வருஷ காலம் படாத பாடுபட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது. குரு பயிற்சி திருக்கணிதப்படி 2 ஜூன் 2, வாக்கியப்படி மே 26. எப்போ பயிற்சி? ஆனால் நமக்கு என்னங்க, நமக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு குரு பகவான் யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எப்போ பயிற்சி? ஆனால் நமக்கு என்ன, நீங்கள் அஷ்டமாதிபதியான குரு ரிஷபராசிக்கு மாரகஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நல்லதா குரு அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் கேட்கறதுக்கு விழுகுது. 3ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம், பூஜ்யஸ்தானம். 3ஆம் அதிபதி ராசியில் உச்சம் பெறுவது யோகம். 11ஆம் இடத்துல பாக்கியாதிபதியமான கர்மஸ்தானம், ஸ்தானாதிபதியான சனி பகவான் 11ல் பாருங்க, 9, 10, 11 3 வீடுகள் தொடர்பு இருக்கு. பாக்கியஸ்தானம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம். சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை, ரிஷபராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி. அவர் 11ஆம் இடமான மீன ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். எவ்வளவு பெரிய யோகம்! யாருடைய வீடு தெரியுமா? அது குரு பகவானுடைய வீட்டிலிருந்து பார்க்கிறார். அந்த சனி பகவானை 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் விசேஷ பார்வையா 9ஆம் பார்வையா பார்க்கிறார். இது மிகப்பெரிய யோகம். கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜ யோகம். எல்லாத்தையும் தவிடுபடியாக்குங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் அப்படியே ஸ்டெப்பாக ஒவ்வொரு படியாக மேலே போறீங்க. மிக அற்புதமான ஒரு யோக காலம். உபஜயஸ்தானம், வீரத்தையும் தைரியத்தையும் துணிச்சலையும் முன்னேற்றையும் முயற்சியும் சொல்லக்கூடிய 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்திலே குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் வராரு. அஷ்டமாதிபதியே இல்லாமல் அவர் லாபஸ்தானாதிபதி அவரே தானே. அவர் உட்காந்து தன்னுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. பாருங்க, ஒருத்தருடைய ஜாதகத்தில் 8 கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும் குரு நல்லா அமைச்சிட்டா போதும், மற்ற எல்லா கிரகத்தினுடைய கெடுதலையும் குறைச்சி இவர் யோகத்தை செய்ய வைக்கக்கூடிய குரு பகவான். நான் பொதுவாக எல்லாத்துட்டையும் சொல்லுவேன், எந்த தொழில் எடுத்தாலும் தன்னை விட தன் கிட்ட வேலை செய்கிறவங்க வேலை போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை உண்டு. இந்த ஆசிரியர் குருமார்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் தனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் தன்னை விட மேலே போகணும்னு நினைக்கக்கூடிய பக்குவம் மனப்பான்மை கொண்டு அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடியவங்க இந்த குருமார்கள் தான். இந்த குரு தான். ரிஷபராசி ஒரு நிலராசிங்க. நிலத்தத்துவம் காலமாட சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த ராசிக்காரர்கள் எப்படி திரும்ப இருந்திருக்காங்க?
யானை மேலே ஒரு பொருளை வச்சு கொண்டு போகலாம், நம்ம உட்காந்து பயணம் பண்ணலாம். குதிரை மேலே ஒரு பொருளை வச்சு கொண்டு போகலாம், நம்ம உட்காந்து போகலாம். கழுதை மேலே போகலாம். ஆனால் மாடு மேலே, காளை மாடு மேலே நம்ம உட்காந்து போக முடியாது, பொருளை வச்சு கொண்டு போக முடியாது. தான் என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் தன்னை முயற்சிகள் எல்லாம் இந்த செக்கு மாடை சுற்றி வரும் இல்லையா, மாடு சுற்றி 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 10 ஆண்டு காலம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த செக்கு மாடை சுற்றி வரும்போது சுற்றி 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 வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 2 சக்கரம். குரு பகவான், சனி பகவான் 2 பேரும் 2 சக்கரங்களாக இருந்து ஒரு வண்டி தயார் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ வேணா வெயிட்டை வச்சு நீ கொண்டு போகலாம், எவ்வளோ தூரம் வேணா போ. இந்த வாய்ப்பு ரிஷபராசிக்கு மிக அற்புதமான ஒரு பலனுங்க. யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க. உபஜயஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ரிஷபராசிக்கு பொதுவாகவே ரிஷபராசிக்கு கணவன் மனைவி அமைப்பு சரியாக அமையாது. இவங்க பாசத்துக்கு அடிமையானவங்க. அன்பு வச்சாங்கன்னா ரொம்ப 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 ஆழமான அன்பு வைப்பாங்க. வெறுத்தாலும் ஒரு செகண்டில் வெறுத்துருவாங்க. சாப்பாட்டு பிரியருங்க இவங்க. முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உணவு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். எங்கே போனாலும் என்ன சாப்பாடு இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ராசி அதிபதி சுக்கிரன் இல்லையா, உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் இவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைத்தனமாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாத்தையும் மேலேயும் அக்கறை காட்டக்கூடிய ராசி ரிஷபராசிங்க. ஏன்னா அங்கே சந்திரன் உச்சமாகறாது. இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இவர்களுடைய இது என்னன்னே தகுதி என்னன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ரிஷபராசி எதை சொல்லுதுங்கிற ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சக்ராஸ் தியானம் 7 சக்கரங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் இந்த 7 சக்கரங்களில் மூலாதாரத்தை சொல்லக்கூடியது ரிஷபராசி. இவங்க யாருன்னே இவங்களுக்கு தெரியாதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் என்ன கேட்டால் டெய்லி 1 மணி நேரம் ஆகுது. இந்த தோட்டம் எல்லாம் இருக்குல்ல, தோட்டம், வயக்காடு, இந்த மாதிரி சகதிகள், இந்த மாதிரி எடுத்து வெறுங்காலில் நடக்கணும். நடந்தாவே இவங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம். இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன தான் தைரியம் இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் 3ஆம் அதிபதி அவருடைய பாதக ஸ்தானத்தில் உச்சம் பெறுவது ஒரு பயத்தை கொடுத்தே தீரும். இவர்கள் வெறுங்காலிலே நடப்பது, பூமிக்கும் இவர்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது இவர்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் வெற்றியும் கொடுக்குங்க. ரிஷபராசிக்காரங்க இதை பண்ணி பாருங்க, 100% வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சரி, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். அது காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடமாகவும் ராசிக்கு 7ஆம் இடமாகவும் இருக்கிறது. 3ஆம் இடம் தொடர்புகளை சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ், நெருங்கிய உறவுகளை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், கணவன் மனைவிகளை சொல்லக்கூடிய இடம், கூட்டு தொழில். கணவன் மனைவிக்குள்ள பொதுவாக ரிஷபராசிகாரங்களுக்கு சரியான ஒரு கணவன் மனைவி அமையாதுங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளாக தீருங்க. கணவனாக இருந்தால் மனைவி தன்னுடைய தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு உதவுவாங்க. அதே மனைவியாக இருந்தால் கணவர் இறங்கி வேலை செய்வாங்க. அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. பிரிந்த நண்பர்கள் உங்களுடைய கவனக்குறைவால் நீங்கள் அவசரமாக முடிவெடுக்கக்கூடியவங்க, அவசரமாக முடிவெடுக்கக்கூடியவங்க. மனசை, காலபுருஷத்தை விட மனசு சொல்லக்கூடிய எண்ணங்களை சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி சுக்கிரனா இருக்கனால டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க. டக்கு டக்குன்னு ஏதாவது செய்வ அரகுரேசனி மாட்டிக்குவீங்க.
அப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டையிட்டு பிரிந்த உறவுகள், நண்பர்கள், உங்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி, இவர்களெல்லாம் மீண்டும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் உண்டு. 3ஆம் இடத்திலே கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தொடர்பு ஸ்தானத்திலே குரு உச்சம் பெற்று அவர் பாக்யாதிபதியான சனியினுடைய நட்சத்திரத்தில் வர வரப்போறாரு. பூச நட்சத்திரத்தில் 7ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் நெருங்கிய நட்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு. 9ஆம் பாக்யஸ்தானாதிபதியான இன்னொரு நண்பர்கள் சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியான சனியை பார்க்குறாரு. நிறைய தொடர்புகள் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துலேருந்து அந்த சனி வேற உதயத்தை அந்த ரிஷபராசியை பார்க்குறாரு. எப்படி பார்த்தாலும் பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவீங்க. தொழில் உங்களுடைய, அதாவது 3ஆம் இடத்துல குரு உச்சமாகிறது நம்முடைய பேர் என்னங்கிறது சொல்லும். உங்களுடைய பேர் சமுதாயத்தில் பிரபலமாகுங்க. உங்களுடைய நிறுவனம், நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இழுத்து மூடி இருப்பீங்க. தொழிலே ஒரு ரூபாய் கூட வியாபாரம் நடக்காமல் இருக்கும். நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒரு ரிஷபராசிக்காரங்க உணவு தொழில், பியூட்டி பார்லர், பயங்கர பிரச்சனை வந்திருக்கும். நீங்கள் கடை வச்சுருப்பீங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் ஒயின் ஷாப் வந்துருப்பாங்க, இந்த கடையை நடத்த முடியாமல் போயிருக்கு. இப்படிலாம் கஷ்டம், உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள். இதெல்லாம் தவிடுபொடியாக போகுதுங்க. பேர் புகழ் கிடைக்கும். முயற்சி ஸ்தானம், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வெற்றி. அடுத்து அந்த குரு பகவான் சம சப்தம பார்வையாக ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்னென்ன கொடுப்பனைகள் இருக்குதோ, பூர்வீக சொத்துக்கள், இந்த குரு பகவான் அந்த நவம்பர் டிசம்பர் வாக்கில் என்ன பண்ணுவார், மக நட்சத்திர சிம்மராசிக்கு கொஞ்சம் பயிற்சி ஆவார். ராசிக்கு 4ஆம் இடம், நீங்கள் எப்பயோ வாங்கி வச்ச இடம், நீங்கள் இருக்கக்கூடிய இடம், திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒன்று வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பெரிய லெவலில் வந்து அந்த இடம் எங்கேயோ போயிடும். பல மடங்கு ஒரு லாபத்தை கொடுத்துரும். அப்படி ரோகத்தை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்வை பெற்ற ரிஷபராசிக்கு சனியை பார்க்கக்கூடிய குரு பகவான் கொடுக்க போகிறார். அடுத்தது இந்த 9ஆம் பாவகம் 4ஆம் பாவகம், இந்த காலகட்டமெல்லாம் வேலைக்காக, உத்தியோகத்துக்காக, அதாவது இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்பார் ரிஷபராசிக்கு 2ல் இருந்த குரு, அஷ்டமாதிபதியான குரு வாக்குதன ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருந்து தன்னுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் எப்பா சொல்ல முடியாத பிரச்சனையில் கொடுத்துருப்பார். இப்போ அவர் மிகப்பெரிய யோகத்தை போய் உட்காந்து உங்கள் பேர் தான், உங்கள் புகழ் தான், நீங்கள் வைக்கிற அத்தனை ஸ்டெப்பு வெற்றி. அதுலேயும் இந்த உணவுத்துறை, நீர் சம்பந்தமான ஒரு விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு, எதிர்காலம் கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு தன்னுடைய சொந்த வீடான மீனராசியிலே அவர் அந்த இடத்திற்கு திரிகோணத்திலே இருந்து தன்னுடைய சிறப்பு பார்வையாக 9ஆம் பார்வையிலே பார்ப்பது மிக பெரிய ஒரு லாபம். தொட்டதெல்லாம் துலங்கும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் சாதகமாக. எவனாவது வந்து உங்கள் கிட்ட வந்து எந்த, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு, எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். அப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகக்கூடியது ரிஷபராசி. குரு பகவான்
ஒரு பாரம்பரிய வைத்தியத்தை சொல்லக்கூடியவர். 8ஆம் அதிபதி அவருக்கு 9ஆம் இடமான பாதகத்தில் இருக்கிறது. ஆயுள் ஸ்தானாதிபதி ஆரோக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவானுடைய பார்வை பெற்று ராசி வேறு இருக்குது. அங்கே சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய நிலை. வைத்தியத்துறை, அதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால், நீண்ட நாள் வியாதிகள் இருந்தால் கொஞ்சம் மருத்துவ அந்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றுங்க. ஒரு பாரம்பரிய வைத்தியம் சார்ந்த இப்படி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பர் 100% உங்களுடைய வியாதிகள்லாம் சரியாக போயிடும். மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி அது. பூர்வீக சொத்தை கொடுக்கும், பேர் புகழை கொடுக்கும், பிரகாசமாக இருக்குங்க. என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தமா கௌத்தமாக தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பாக தொழில் செய்கிறப்ப உங்கள் பார்ட்னர் சரியான ஆளான்னு பார்த்து தேர்ந்தெடுங்க. அடுத்தது, புதிய நண்பர்களை, ஏன்னா 3ஆம் இடம் கம்யூனிகேஷன்ஸ் என்ன இருந்தாலும் 8ஆம் அதிபதி இல்லையா, அவர் அந்த குணத்தை கொடுக்க தான் செய்வார். அப்போ புதிய நபர்களை நம்பி நீங்கள் இறங்காதீங்க. ஒரு விஷயத்தை யோசித்து திட்டமிட்டு உங்கள் சோம்பேறித்தனத்தை நிறுத்திவிட்டு, அதாவது நான் சொல்கிறது சோம்பேறித்தனம் காலபுருஷத்தை ரிஷபராசிங்கிறது மனசை சொல்லக்கூடியது. அப்போ உங்களுடைய மன உறுதி, மன ரீதியாக இருக்கக்கூடிய நெகட்டிவெல்லாம் எடுத்துகிட்டு முயற்சி பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மிக அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நான் 90% கொடுத்துட்றேன் ரிஷபராசிக்கு. உங்களுடைய குருமார்களுடைய ஆலோசனையை கேளுங்க. எந்த சூழ்நிலை அவரும் உங்களை கெடுக்க மாட்டார். உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி வேண்டுங்க. உங்களுடைய குலதெய்வம் எந்த சூழ்நிலையும் உங்களை விட மாட்டார், கைவிட மாட்டார். சரி, என்ன பண்ணலாம்? இந்த ராசிக்காரர் பரிகாரமாக என்ன பண்ணலாம்? மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எப்போவுமே பரிகாரத்தை 11ஆம் இடத்தை வச்சு தான் எடுக்கும். அப்போ அந்த சனீஸ்வரன் இருக்கிறதுனால ஒரு ராமேஸ்வரம், கொடுமுடி, இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடும் பரிகாரங்களும் செய்யக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது. இந்த கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன், இதெல்லாம் குலதெய்வமாக இருக்கிறவங்க அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அப்புறம் பழைய சிவன் கோவில் போயிட்டு வரப்போ நல்ல பலனை கொடுக்கும். பிரதோஷ வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது, தொழிலும் இதாக இருக்கனால ரிஷபராசிக்காரங்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்களேன். வைத்தீஸ்வரன் கோயில் போய் இந்த தையல் நாயகி நல்லா பிரார்த்தனை பண்ணி, வைத்தீஸ்வரன் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு குளத்தின் ஜலத்தை தலையில் தெளிச்சுட்டு ஒரு 6 தடவை அந்த குளத்தை சுற்றி வாங்க. 6 தடவை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுங்க. 6 விளக்கு போடுங்க. மிக அற்புதமாக யோசிக்கவே வேண்டாங்க. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏற போகிறீங்க. பேர் புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. தொழில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா, துணிஞ்சு ஆரம்பிங்க, ஜெயிப்பீங்க.
என்ன பண்ண தெரியாமல் இருக்கீங்களா? என்ன பண்ணலாங்கிறத காட்ட போகுது. மொத்தத்தில் ரிஷபராசி மிக யோகமான ஒரு பொற்காலம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. எல்லோருக்கும் எல்லாமே எப்பொழுதுமே கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.